அனைவருக்கும் வணக்கம். தர்மபுரி ஸ்டார் ஜீனியஸ் அகாடமியிலிருந்து. எதிர்வரக்கூடிய கல்வி ஆண்டுல இளங்கலை பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் பயிற்றுனர்களுக்கான போட்டித் தேர்வை நமது மையத்துல வருகின்ற 14/8/2026 அன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். இது சார்ந்து ஏற்கனவே நம்ம அறிவிப்புகளை கொடுத்துருந்தோம் நம்ம சேனல் வழியாக. நிறைய டீச்சர்ஸ் வந்து அட்மிஷன் ஆயிருக்கீங்க. அதுல எப்படி கிளாஸஸ் இருக்கும், எந்த வகையில டெஸ்ட் இருக்கும், என்ன பேட்டர்ன்ல இது போக போகுது அப்படின்னு தொடர்ந்து நீங்க கேட்டதனுடைய பயனாகத்தான் இந்த காணொலியை பதிவு செய்து அனுப்புகிறோம். கிளாஸை பொறுத்தவரையில் 14/8/2026 அன்னைக்கு இளங்கலை பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் பயிற்றுனர்களுக்கான கணித பாடத்திற்கான ஆன்லைன் கிளாஸை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது பேட்ச் 3ங்க. ஏற்கனவே நமது மையத்தில் பேட்ச் 1 பேட்ச் 2 ரெண்டும் போயிட்டுருக்கு. ஆக்சுவலி பேட்ச் 1 ஒரு ஒன் இயருக்கு மேலே நம்ம அதை ஆன்லைன் கிளாஸாக பண்ணோம். அதே தான் நம்ம பேட்ச் 2 கொடுக்குறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 330 மணி நேரம் கிளாஸஸ் யாருத்தாலும் இருக்குங்க. இதை மறுபடியும் நம்ம புதுசாக ஒரு முறை லைவ்ல போடும்போது அவ்வளோ கிளாஸஸையும் கொடுக்குறது சிரமம். அதனால நம்ம பேட்ச் 1 எப்போவுமே லைவ் செக்ஷன் பண்ணுவோம். அந்த லைவோட ரெக்கார்டை தான் அடுத்தடுத்த பேட்ச் கொடுக்க போகிறோம். அதனால நம்ம கால்பருக்கு அப்புறம் படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு என்ட்ரு ஆனோம்னா இன்னும் கூடுதலாக இதே 330 ஹவர்ஸ் தான் நம்ம ஒரு நாளைக்கு 6 ஹவர் அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணுற சூழல் வரும். பேட்ச் 3 பொறுத்தவரை ஒரு நாளைக்கு அதிகபட்சம் ஒரு 4 மணி நேரம் கிளாஸஸ் வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணிடுவீங்க மொபைல் ஆப் மூலியமாக. அந்த கிளாஸஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்தவரையில் இந்த காணொலியில் பார்க்கலாம். நான் 14/8/2026 அன்னைக்கு நமது மையத்தின் மூலியமாக யூஜிடிஆர்பி மேக்ஸுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். அது பேட்ச் 3ங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா அதில் என்ன இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடிய யூனிட் வந்து யூனிட் 9 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 150 மதிப்பெண்களுக்குமே 10 யூனிட் கொடுத்துருக்காங்க. எல்லா யூனிட்டுமே நம்ம நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குங்க. ஏன்னா முன்னெல்லாம் வந்து ஒரு 110 மார்க் வந்து சப்ஜெக்ட் இருக்கும், அதுக்கப்புறம் எஜுகேஷன் இருக்கும், சைக்காலஜி இருக்கும். இப்போ கம்ப்ளீட் பேக்கேஜ் நமக்கு 150 மார்க்குமே சப்ஜெக்ட் தான். யூனிட்ஸும் அதிகமாக இருக்குங்க. அதனால் எங்கெல்லாம் நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியுமோ, ஒரு யூனிட்டுக்கு வந்து 15 வினாக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட 10 யூனிட்டுக்கு நமக்கு 150 கொஸ்டின் கவர் ஆகிடும். இதில் ஆப்ரேஷன் ரிசர்ச்லாம் நம்ம 15க்கு 15 மார்க்கு வாங்க முடியும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய யூனிட் எல்லாம் ப்ரியாரிட்டி கொடுத்து ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிட போகிறோம். கிளாஸ் ஷெட்யூல் என்ன அப்படிங்கிறதுல பார்த்துருவோம். அதே பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப்பில் நீங்கள் எல்லாருமே வந்து ஸ்டார் ஜீனியஸ் அகாடமி மொபைல் ஆப் அதை ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கணும். ஏற்கனவே ஜாயின் பண்ண டீச்சர்ஸ் எல்லாருக்குமே நம்ம அதை தகவல் கொடுத்துருக்கோம். அதில் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கொஸ்டின் டெஸ்ட்டை பொறுத்தவரையில் வாட்ஸ்அப்பில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் அனுப்புவோம். அதை நீங்கள் அந்த கிளாஸ் பார்த்துட்டு 2 நாளுக்கு அப்புறம் ஒரு தேர்வு இருக்கும். சேம் பேட்டர்ன் அப்படியே போயிட்டே இருக்கும். 2 டேஸ் வந்து ப்ரிப்ரேஷன். பர் டே 1க்கு ஒரு 4 ஹவர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா டே 2ல ஒரு 4 ஹவர்ஸ். இந்த 8 ஹவர்ஸில் என்ன படித்தோமோ, என்ன நம்ம சொல்லி கொடுத்தோமோ, மொபைல் ஆப்பில் நீங்கள் என்ன பார்த்தீங்களோ அதே தான் 3வது நாள் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வாட்ஸ்அப்பில் நம்ம டெஸ்ட்டாக கொடுத்துருவோம். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் கன்வீனியன்ட் டைமில் அந்த டெஸ்ட்டை எழுதிக்கலாம். நீங்கள் செல்ஃபாக எவாலுவேட் பண்ணிடணும். நம்ம அதுக்குண்டான கீ ஆன்சர்ஸை ஒரு கணிசமான இடைவெளியில் அந்த கீ ஆன்சர்ஸை கொடுப்போம். அதில் சில டஃப்பான கொஸ்டின்ஸ்க்கு டீட்டெயில்டு கீயும் கிடைக்கப்பெறும். அத்தனை வினாக்களுக்கும் டீட்டெயில்டு கிடைக்காதுங்க. ஏன்னா அது போட்டோம்னா இன்னும் பெருசாக நமக்கு வந்துடும். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எதெல்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்கோ, ஆசிரியர்கள் வந்து எந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் தடுமாடுவாங்களோ அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்க்கு மட்டும் தான் டீட்டெயில்டு கீ கொடுக்க போகிறோம். இதுதான் நம்முடைய கிளாஸோட பேட்டர்ன். இப்போ நம்ம ஆப்ரேஷன் ரிசர்ச் கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். முதல் கிளாஸ் பாருங்கள். 14/8/2026 அன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். முதல் டாபிக் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம். அது எல்பிபி அப்படின்னு சொல்லுவோம். லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபார்மேஷன் ஆஃப் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம், கிராஃபிக்கல் சொல்யூஷன், duality அண்ட் primal அண்ட் dual ப்ராப்ளம்ஸ். இதெல்லாம் சேர்ந்து தான் நீங்கள் முதல் நம்ம கொண்டு வர போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 4 கிளாஸஸ் இதில் மெர்ஜ் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே ஒரு 4 ஹவர்ஸ் வீடியோஸ் இருக்கும். உங்களுக்கு மொபைல் ஆப்பில் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 இது 14ஆம் தேதி இந்த கிளாஸஸ். அதுக்காக இது வந்து உங்களுக்கு ஒரு 4 ஹவர்ஸ் இருக்கலாம். அப்போ நீங்கள் 14th அன்னைக்கு காலையிலே உங்களுக்கு இந்த கிளாஸஸ் ஃபுல்லாக கொடுத்துருவோம். நீங்கள் இந்த 4 ஹவர் கிளாஸை டைம் நீங்கள் அதே போல் கம்ப்ளீட்டாக 4 ஹவர்ஸ் பார்த்துடணும். அந்த டே முழுக்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் ஜாப்புக்கு போயிருந்தாலும் சரி, அல்லது ஏதோ ஒரு சமயத்தில் அதை நீங்கள் டேலி பண்ணி அந்த 4 ஹவர்ஸ் கிளாஸஸை நீங்கள் பார்த்துடணும். இது 4 பார்ட் அங்கே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 4 பார்ட்லேருந்து ஒரு டெஸ்ட்டும் வரப்போகுது.
4 பார்ட்டை நீங்கள் கம்ப்ளீட்டாக தரவு பண்ணி பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு 4 புத்தகங்கள் வந்து கொரியர் பண்ணியிருக்கிறோம் ஒரு கேண்டிடேட்ஸ்க்கும் ஒரு டீச்சர்ஸ்க்கும். ஸோ அதில் அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டு நீங்கள் நல்ல ரெஃபரன்ஸ் எடுத்துக்கணும். அதை தான் நம்ம டீச் பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 4 பார்ட் ஒரு டெஸ்ட் இருக்கும், 85 கொஸ்டின் இருக்கும் அதில். அதுக்கப்புறம் 15ஆம் தேதி பாருங்க, 15ஆம் தேதி சிம்ப்ளக்ஸ் மெத்தட், பிக்கம் மெத்தட், டூ ஃபேஸ் மெத்தட், duality and primal dual relations. இந்த கண்டென்ட் எல்லாம் பார்ட் 5, பார்ட் 6, பார்ட் 7, பார்ட் 8 அண்ட் பார்ட் 9. ஸோ இங்கே 4 ஃபோல்டராக உங்களுக்கு வீடியோ இருக்கும், இந்த இடத்துல 5 ஃபோல்டர் வீடியோ இருக்கும். ஒட்டு மொத்தமாக 9 கிளாஸஸ் இந்த இடத்துல உங்களுக்கு கிடைச்சிடும். இந்த 9 கிளாஸஸ் தான் 16ஆம் தேதி நம்ம டெஸ்ட்டுக்குள்ளே கொண்டு போக போகிறோம். 16ஆம் தேதி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு டெஸ்ட்டு தான். ஸோ அப்போ டெஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். டெஸ்ட் 1 பொறுத்தவரையில் 4 noon 10 AM உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அந்த கொஸ்டின் பேப்பரை நாங்கள் அப்லோட் பண்ணி வச்சுருவோம். நீங்கள் எப்போ வேணாலும் அந்த டெஸ்ட் எழுதிக்கலாம். அதே போல் டெஸ்ட் 2 ஆஃப்டர்நூன் 6 PM 10 PM ஒரு டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர். அப்போ அந்த 10 AM அனுப்பின டெஸ்ட்டோட கொஸ்டினுக்கு உங்களுக்கு இந்த 6க்கு முன்னாடி அதுக்குண்டான கீ, இந்த கேப்பில் இதுக்கான கீ கிடைச்சிடும். இந்த 10 AM கொஸ்டின் போட்டோம் இல்லையா, அதுக்குண்டான கீ ப்ளஸ் டவுட்டட் கொஸ்டினுக்கு டீட்டெயில்டு கீ எக்ஸ்பிளனேஷன். ஸோ இது எல்லாமே ஒரு 5 o'clock அந்த ரேஞ்சுக்கு கிடைச்சிரும். அப்போ இங்கே 6 o'clock நீங்கள் இன்னொரு டெஸ்ட் எழுதுறீங்க, இது அன்னைக்கு நைட் ஒரு 10க்குள்ளே பிஃபோர் 9 கூட வச்சுக்கலாம், நீங்கள் எடுத்துகிற டைமை பொறுத்துங்க. அதுக்கப்புறம் இதுக்குண்டான கீயும் இதுக்குண்டான டீட்டெயில்டு சொல்யூஷன் ஃபார் த டஃபஸ்ட் சம் மட்டும் கொடுத்துருவோம். இதுதான் முதல் ஒரு கிளாஸு ஒரு டெஸ்ட்டோட பேட்டர்ன். மறுபடியும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காங்க. 14ஆம் தேதி இந்த கண்டென்ட் முழுக்க 4 பார்ட் நம்ம டீச் பண்ணி ஆல்ரெடி பேட்ச் 1க்கு லைவ் செஷன் டீச்சரால் இன்ட்ராக்ஷன் பண்ணியிருப்பாங்க, அவங்க சந்தேகங்களை அதில் கேட்டிருப்பாங்க. அந்த கிளாஸ் அப்படியே நீங்கள் பார்த்து முடிச்சுக்கணும். அதுக்கப்புறமா 15ஆம் தேதி 5 பார்ட் கிளாஸஸை நீங்கள் பார்த்து முடிச்சுக்கணும். இது ஒரு 4 ஹவர்ஸ்னால் இங்கே ஒரு 4 ஹவர்ஸ், ஏறத்தாழ 8 ஹவர்ஸ். இந்த 8 மணி நேரம் கிளாஸு 2 நாள் நீங்கள் எப்போ வேணாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நைட்டில் ஸ்பெண்ட் பண்ணுறவங்க, சப்போஸ் ஜாப்புக்கு போகிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா நைட்டு ஒரு கூடுதலாக ஒரு 2 மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அந்தந்த ஷெடியூலை அந்தந்த டைமில் முடிச்சிடணும். ஏன்னா நமக்கு டைம் எவ்வளோ கொடுப்பாங்க அப்படிங்கிறது தெரியாது தேர்வு. அதனால் அந்த டைம் நமக்கு அதிகமாக டைம் இருந்தால் பிரச்சனை இல்லை, 4 மணி நேரம் அப்புறம் கேப் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணி போயிட்டுருக்கலாம். இப்படி 8 மணி நேரம் குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் கம்ப்ளீட்டாக நமக்கு தேவையான ஒரு அரசு பள்ளி ஆசிரியருங்கிற சீட்டை எடுக்க முடியும். அதை நல்ல மைண்டில் எப்பவுமே ஓட்டிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் சரி இறங்கிட்டோம் போகிறோம் வரோம் அப்படிலாம் எதுவும் இருக்கக்கூடாது. இறங்குனா கடைசி ஆழம் வரை எப்படி இருக்குன்னு பார்த்துடணும். பாதி கிணறு தாண்டதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால 8 மணி நேரம் அப்படிங்கிறத ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இந்த டெஸ்ட் எடுக்கணும். டெஸ்ட் நம்பர் 1ல் 85 கொஸ்டின்ஸ் இந்த 10 AM இருக்கும். டெஸ்ட் நம்பர் 2ல் 45 கொஸ்டின்ஸ் இந்த இடத்துல வந்துடும். ஸோ ஒரு பேக்கேஜ் முடிஞ்சது. அடுத்தது நம்ம 2வது நாள் வரோம். டே 2 அடுத்து பாருங்கள், 17ஆம் தேதி மறுபடியும் டுவல் சிம்ப்ளக்ஸ் மெத்தட் அண்ட் ரிவைஸ்டு சிம்ப்ளக்ஸ் மெத்தட் இந்த பார்ட்ல இருந்து 10, 11 ஜஸ்ட் உங்களுக்கு 2 ஹவர்ஸ் கிளாஸ் தான் இங்கே பிளான் பண்ணியிருக்கிறோம். 2 மணி நேரம் கிளாஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்ட் 12, 13, 14 ஏறத்தாழ இங்கே ஒரு 2 ஹவர்ஸ் கிளாஸ் கிடைச்சிடும். ஸோ இதில் டுவல் சிம்ப்ளக்ஸ் மெத்தட் அண்ட் ரிவைஸ்டு சிம்ப்ளக்ஸ் மெத்தட் இந்த கிளாஸை கிளியராக டீச் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கோம். மெட்டீரியலாக அனுப்பி வச்சிருக்கிறோம், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் அது வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க 12, 13, 14. ஸோ இந்த டோட்டலாக இந்த 2 பேக்கேஜும் முடிச்சுட்டு அடுத்தது 19ஆம் தேதி வந்தீங்கன்னா இந்த 2 நாள் முடிச்சிங்களா, 19ஆம் தேதி டெஸ்ட் மட்டும் தான் நமக்கு. பாருங்க 19ஆம் தேதி ஏற்கனவே சொன்னது போல் 10 AM ஒரு டெஸ்ட் இருக்கும், அப்புறம் 6 PM ஒரு டெஸ்ட் இருக்கும். அதில் 30 கொஸ்டின் 35 கொஸ்டின்ஸ் அப்படின்னு வருதுங்க. 30 and 35 கொஸ்டின்ஸ் தான் இங்கே நம்ம டெஸ்ட் கொஸ்டினாக மீட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் இந்த பேட்டர்ன் தான் அப்படியே அடுத்தடுத்து போக போகுதுங்க, அதையும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டே வாங்க. ஸோ இந்த டெஸ்ட்டுக்கான கீ இங்கே கிடைக்கும், இந்த டெஸ்ட்டுக்கான கீ கொஞ்சம் லேட்டராக கிடைச்சிடும். ஸோ சப்போஸ் இந்த டேவில் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும், டெஸ்ட்டு மட்டும் தான் மீட் பண்ணிட்டு வர போகிறோம். அப்போது மேலே ஏதாவது இந்த 4 ஹவர்ஸ் வீடியோவிலையோ அல்லது இந்த 8 ஹவர்ஸ் வீடியோஸ்லையோ ஏதாவது பெண்டிங் வச்சுருந்தா அந்த கண்டென்ட்டை முடிச்சுக்கலாம். இங்கே மேக்ஸிமம் எல்லாமே ஃப்ளெக்சிபிள் தான். ரைட்லாம் இந்த டைமுக்குள்ளே தான் இதை பார்க்கணும் அப்படின்னு எதுவும் கிடையாது. விட்டாலும் டைம் அட்ஜஸ்ட் பண்ண சுச்சுவேஷன் எல்லாருக்குமே அமையக்கூடும். இந்த இடத்துல அந்த 8 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் போகலாம் சூழல் காரணமாக. அதனால இந்த 3 டேஸில் அதை நீங்கள் டேலி பண்ணி முடிச்சுக்கணும். இந்த 3 டேஸில் பெண்டிங் கண்டென்ட்டை முடிச்சுக்கணும். இங்கேயும் பெண்டிங் வச்சுக்கிட்டு இங்கேயும் பெண்டிங் வச்சுக்கிட்டு இங்கேயும் பெண்டிங் வச்சுக்கிட்டா கடைசி வரைக்கும் அதை டேலி பண்ணவே முடியாதுங்க.
இது செகண்ட் பேக்கேஜ். தேர்ட் அடுத்து பாருங்க, அப்படியே நெக்ஸ்ட் பாருங்க, 20ஆம் தேதியும் 21ஆம் தேதியும் மறுபடியும் கண்டென்ட் கொடுத்துருக்கோம். இங்க அசைன்மெண்ட் ப்ராப்ளம் அப்படின்னு வரும். அசைன்மெண்ட் ப்ராப்ளம் பார்ட் 15 பார்ட் 16 ரெண்டு பார்ட் ஏறத்தாழ உங்களுக்கு ஒரு 2 hours தான் டேலி ஆகும். அப்போ இங்க ஒரு 2 hours கிடைக்குதுங்க. அடுத்து பாருங்க, 21ஆம் தேதி கேம் தியரியில 2% கேம், அப்புறம் சம் ஆஃப் த கேம் வித் ஷேடல் பாயிண்ட், வித்தவுட் ஷேடல் பாயிண்ட், டாமினன்ஸ், சால்விங் 2x10 அண்ட் m×2 கேம் பை கிராஃபிக்கல் மெத்தட். ஸோ இதெல்லாம் செஞ்சு 17, 18, 19, 20 இங்கே ஒரு 4 கிளாஸஸ் இருக்கு. அப்போ உங்களுக்கு 4 கிளாஸஸ்னாவே ஏற்றாலும் இது ஒரு 4 ஹவர்ஸே வந்துடும். அப்போ டோட்டலாக இங்கே பார்க்கும்போது ஒரு 6 hour கிளாஸஸ் இந்த இடத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் 8 hour, அப்புறம் 4 hour, அப்புறம் மறுபடியும் 6 hour வந்துருக்கு. அந்த கொஸ்டின் பேப்பருக்கு தகுந்த மாதிரி கிளாஸ் லைட்டாக அட்ஜஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் 2 டெஸ்ட் வரப்போகுதுங்க. 35 மார்க் ஒரு கேள்வி, 50 மதிப்பெண்கள் கொண்ட ஒரு தேர்வு. அது 22ஆம் தேதி தான் வருதுங்க. 10 AM ஒரு கொஸ்டின் பேப்பர், இதுக்குண்டான ஆன்சர் 6க்கு முன்னாடி கிடைச்சிரும். 6 PM ஒரு கொஸ்டின் பேப்பர், ஒரு கணிசமான இடைவெளியில் அதுக்கான ஆன்சர், அதில் டவுட்டட் கொஸ்டின்ஸ் அண்டு டஃபஸ்ட் கொஸ்டினுக்கான டீட்டெயில்டு கீ ஆன்சரும் உள்ளே இருக்கும். ஸோ 22ஆம் தேதி அங்கே முடிஞ்சிருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி பிளானுக்கு வருவோம். அப்போ பிளான் பாருங்க, 23ல என்ன போட்டிருக்கு அப்படின்னு. 23ல நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணுறோம், கியூயிங் மாடல், வெயிட்டிங் லைன் தியரிக்குள்ளே போகிறோம். அதோட பேசிக் கான்செப்ட், ஸ்டெடி ஸ்டேட் அனாலிசிஸ், MM1 மாடல், MMS மாடல், ரிட்டனா MMS மாடல் வித் இன்ஃபைனைட் அண்ட் ஃபைனைட் கெப்பாசிட்டிஸ். ஸோ கியூயிங் மாடல் முழுக்க பாருங்க எத்தனை பார்ட் கொடுத்தோம், 21, 22, 23, 24, 25, 26 யாரால 6 பார்ட்ஸ் இருக்கு. 6 கிளாஸ் வீடியோஸ். ஏற்றாலும் அது ஒரு 6லேருந்து 5 hours பக்கம் இந்த கிளாஸஸ் இருக்கும். இதுவே நமக்கு பல்கா ஒரு நாளைக்கு தேவையான கண்டென்ட்டாக இருக்குங்க. அதுக்கப்புறமா 24ஆம் தேதி நெட்வொர்க்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். ப்ரோக்ராம் எவாலுவேஷன் ரிவ்யூ டெக்னிக் அண்ட் கிரிட்டிக்கல் பாத் மெத்தட், இது ரெண்டுமே உள்ள தூக்கிட்டு வர போகிறோம். ஸோ ப்ராஜெக்ட் நெட்வொர்க் டயக்ராம் அண்ட் கிரிட்டிக்கல் பாத்து, பர்ட் காம்படிஷன் மெத்தட்ஸ். ஸோ இதெல்லாம் சேர்ந்து 27, 28, 29, 30 இங்கே ஒரு 4 கிளாஸ். ஏறத்தாலும் ஒரு 4 hours to 3 hours அட்ஜஸ்ட் ஆகும். ஏற்றாலும் இங்கே 10ன்னா ஒரு 9 மணி நேரம் கிளாஸ் இங்கே இருக்கும். இது கொஞ்சம் பல்காக இருக்கிற கண்டென்ட். ஏன்னா வெயிட்டிங் லைன் தியரி ஒரு பெரிய கான்செப்ட், நெட்வொர்க்லையும் பர்ட் அண்ட் CPMங்கிறதும் ஒரு பெரிய கான்செப்ட். இங்கெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க டிஆர்பியில். ஸோ அதனால் அதுக்கப்புறம் இதில் பாருங்கள், ஏறத்தாலும் வெளியே 110 கேள்வி வந்துருச்சு, 2 பார்ட்டு சேர்ந்து. இது 25ஆம் தேதி நம்ம டெஸ்ட்டாக கொண்டு போக போகிறோம். 10 AM ஒரு டெஸ்ட்டு, அதுக்கு ஆன்சர் பிஃபோர் 6 PM கிடைச்சிரும். 6 PM ஒரு டெஸ்ட்டு, ஒரு பர்டிகுலர் கேப்பில் அதுக்கான ஆன்சர் கிடைக்கும். டஃபஸ்ட் கொஸ்டினுக்கு டீட்டெயில்டு கீ கிடைக்கும். ரைட்டுங்களா? அடுத்த பிளானுக்கு போகிறோம். நெக்ஸ்ட் 26ஆம் தேதி பாருங்கள். 26ஆம் தேதி இன்வென்ட்ரி மாடலோட பேசிக் கான்செப்ட் அண்ட் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி மாடல்ஸ் அதெல்லாம் உள்ளே கொண்டு போகிறோம். 31, 32 2 கிளாஸ் தான், 2 hours தான் இங்கே டேலி ஆகும். அதுக்கப்புறம் பாருங்க, 27/8/2026 அன்னைக்கு யூனிஃபார்ம் டிமாண்ட் ரேட் அண்ட் இன்ஃபைனைட் அண்ட் ஃபைனைட் ப்ரொடக்ஷன் ரேட் வித் நோ ஷார்டேஜ் அந்த மாடலுக்குள்ள டீச் பண்ணிட போகிறோம். ஸோ 33 to 34 இங்கே ஒரு 2 hours தான். இங்கே கொஞ்சம் நல்ல ஃப்ரீ கேப் கிடைக்குதுங்க. மேலே ஏதாவது நம்ம விட்டு போயிருந்தா அதை இந்த கேப்பில் கரெக்டாக நீங்கள் ரிவிஷனுக்கோ இல்லை இன்னொரு முறை பார்த்தோ தெளிவுபடுத்திக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முதல் டெஸ்ட்டில் 35 அப்புறம் 45 கிடைக்குதுங்க. நெட்வொர்க்கில் 45, இன்வென்ட்ரி பேசிக் கான்செப்ட்ல ஒரு 35, நெட்வொர்க்னு சொல்லியிருக்கேன். இதே 2 பார்ட்டாக பிரிச்சிருக்கிறோம். இந்த EOQ மாடலுக்கு 35 கொஸ்டின்ஸும், நோ ஷார்டேஜ் மாடல் வரும்போது ஒரு 45 கொஸ்டின்ஸும் 10 AM and 6 PMல மீட் பண்ணிடுவோம். இது ஒரு பேக்கேஜ். தென் ஃபைனல் பேக்கேஜ் பாருங்க இங்கே போட்டிருக்கோம் 29ஆம் தேதி. அப்போ 29ஆம் தேதி பாருங்க, சென்சிட்டிவ் அனாலிசிஸ் அண்ட் கிளாசிக்கல் நியூஸ் பேப்பர் பை ப்ராப்ளம் வித் டிஸ்கிரீட் டிமாண்ட், பர்ச்சேஸ் இன்வென்ட்ரி மாடல் வித் 1 price break problems. ரைட்ங்களா? இது கொண்டு வர போகிறோம். 35லேருந்து 39 இந்த 35, 36, 37, 38, 39 இடத்துல ஒரு 5 நாக்கில் ஒரு 4.5 கிளாஸ் கிடச்சிரும். 4 மணி நேரம் கிளாஸ் இங்கேயும் குறைஞ்சபட்சம் இருக்கும். அப்புறம் IPP மாடல் வருது, இன்டீஜர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம், டைனமிக் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம், பிரான்ச் அண்ட் பவுண்ட் மெத்தட். சிலபஸில் என்ன இருக்கோ அதை அப்படியே டீச் பண்ணி ஆல்ரெடி பேட்ச் 1க்கு கொடுத்துருக்குறோம். இது ஒரே ஒரு பார்ட்டு தான். அப்போ இடத்துல இங்கே ஒரு 2 ஹவர்ஸ்லேயே முடிஞ்சு போயிடும். 2 hours to 1.5 hourல முடிஞ்சு போயிடாது. அப்போ இது ரெண்டும் சேர்ந்து டெஸ்ட் நம்பர் 11 அண்ட் டெஸ்ட் நம்பர் 12 அப்படின்னு வருது. ஸோ 30 மார்க் இருக்கும். ஒட்டு மொத்தமாக ஆப்ரேஷன் ரிசர்ச்சில் 12 டெஸ்ட் நடக்கும். ORல மட்டும் 12 ஸ்லிப் டெஸ்ட் இருக்குங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு OR கம்ப்ளீட் ஆகிடும். இந்த 12 டெஸ்ட்டும் முடிஞ்சிடும். இன்னும் ஃபுல் டெஸ்ட் இருக்குது. இதில் ஒரு கம்ப்ளீட் ஃபுல் டெஸ்ட் 110 மார்க், 150 மார்க்லேயே இதில் ஒரு கொஸ்டின் வச்சிருக்கிறோம்.
ஓஆரை பொறுத்தவரை ஒரு கம்ப்ளீட் ஃபுல் டெஸ்ட் எடுக்க போகிறோம். எல்லா யூனிட்டும் அதே மாதிரி தான், ஒரு ஃபுல் டெஸ்ட் வந்துடும். அதுக்கப்புறம் 20, 50, 100 மார்க் அந்த மாதிரி ஃபுல் பேக்கேஜ் உள்ள டெஸ்ட்டு இதெல்லாம் கிடைக்கும். ஒரு யூனிட் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம் அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஒரு யூனிட் எடுக்கணும். அப்போ பாருங்க, யூனிட் 1 தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எங்கேருந்து கொடுக்க போகிறோம்? கிளாஸ் 9th அண்ட் 10th இருந்து. இது நீங்களா ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கணும். டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் மட்டும் நம்ம ஒரு 90 கொஸ்டின்ஸ் கொடுத்துருவோம். ஸோ ஒட்டு மொத்தமாக முதல் யூனிட்ல ஒரு 620 MCQ கிடைச்சிடும், டோட்டல் MCQ. அப்போ நீங்கள் 620 கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணுற இந்த ஒரு யூனிட்ல ஸோ கிளாஸஸை பொறுத்தவரை ஏறத்தாழ 12 டெஸ்ட்டு, கிளாஸஸில் 40 பார்ட் வீடியோஸ் இதில் கிடைச்சிரும். ஸோ இதெல்லாம் ஒரு யூனிட் உடைய ஒரு சும்மா ஒரு சாம்பிள் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். இது கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படிங்கிறத இந்த யூனிட் முடிவு வரையும் பார்ப்போம். அதுக்கப்புறம் டைம் நமக்கு கூடுதலாக இருந்தது அப்படின்னா இதை எலாபரேட் பண்ணிக்கலாம். டைம் குறைந்தால் மீண்டும் ஒரு விஷயத்தை அழுத்தமாக ஆழமாக ஆசிரியர்கள் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். டைம் குறைவாக இருந்தால் இந்த 4 மணி நேரங்கிறது 6 மணி நேரம் கூட ஆகும். ரைட்டுங்களா? அதனால் ஸோ மேலோட்டமாக நம்ம எதையும் சொல்லிட்டு போகிற மாதிரி இங்கே எதுவும் இல்லைங்க. டெப்த்தாக படிக்கணும். ஒரு 5 யூனிட் 6 யூனிட் இன்டெப்த்தாக படித்தால் கூட அந்த 5 யூனிட் வரக்கூடிய 15 மார்க்கும் 15க்கு 15 வாங்கிட்டா நம்ம இதை பார்க்கலாம். மீதி எங்கேயாவது ரேண்டமாக அங்கங்கே டச் பண்ணிட்டு போனால் நான் அந்த மாதிரி போகக்கூடாதுங்க. எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு போகணும். ஒரு 3 மந்த் 4 மந்த் ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணால் மட்டும்தான் சீட்டுங்க. ஜாயின் பண்ணிட்டோம், பாஸ் பண்ணிடுவோம், படிச்சிட்டோம் அப்படின்லாம் விட்டுறக்கூடாது. கடைசி வரைக்கும் போராடி நம்ம இந்த லட்சியத்தை அடையப்பட வேண்டும். அதனால் இதான் நம்முடைய பேட்டர்ன். ஸோ அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் தர்மபுரி ஸ்டார் ஜீனியஸ் அகாடமி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. ஸோ நம் திட்டமிட்டபடி வருகின்ற 14ஆம் தேதி சொல்லியிருக்கோம். 14/8/2026 அன்னைக்கு ஆன்லைன் பேட்ச் நியூ பேட்ச் 3 ஸ்டார்ட் பண்ணுறோம். இதே டேட்டில் தான் நம்ம டெஸ்ட் பேட்சும் கொண்டு போயிருக்கோம். அது சார்ந்த விளக்கங்களும் நம்ம டீட்டெயில்டாக யூடியூப் சேனலில் கொடுத்துருக்குறோம். ஸோ அதனால் தொடர்ந்து ஆசிரியர்கள் வந்து இம்மையத்தில் சேர்ந்து படிக்கிற அத்தனை பேருக்கும் அல்லது நம்ம மையத்தில் சேராமல் வேறு எங்கேயாவது சேர்ந்து படிச்சிருந்தால் கூட ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். டைம் கம்மியாக இருக்குது. ஸோ அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்காங்க. ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ டீச்சர்ஸ்.